ஹலோ எவ்ரிவன். நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ்ல டெய்லி 2 கொஸ்டின் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு 75th ஆனிவர்சரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நம்ம ரீசெண்டா அப்சர்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட எவல்யூஷன் எப்படி இருந்திருக்கு 75 இயர்ஸ்ல இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்கா இல்லாம இட் இஸ் அ டைனமிக் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது சொல்றோம். சேஞ்சிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி கான்டெம்பரரி டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அது தன்னை எவால்வ் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். இப்போ எவல்யூஷன் அப்படின்னா என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டிடியூஷனோட முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸை பத்தி எழுதலாம் நம்ம. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951ல வந்திருக்கும். ஸோ இதுல பார்த்தோம்னா நமக்கு ஆர்டிகல் 15ல 4, 16ல 4 அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம சொல்றோம். அடுத்தது ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஆர்டிகல் 31A, B அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 19ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ பேசிக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பத்தி தெரிஞ்ச விஷயங்களை இந்த இடத்துல கொடுப்போம். அடுத்ததா முக்கியமான அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. ஸோ இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது கிளாசிபிகேஷன், ஸ்டேட் கிளாசிபிகேஷன் ABCD அப்படிங்கறத அபாலிஷ் பண்ணிட்டு நமக்கு லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் அப்படிங்கறது இருந்திருக்கும். ஓகேங்களா? 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க. 1 or more ஸ்டேட்ஸுக்கு ஹை கோர்ட், காமன் ஹை கோர்ட், 1 or more ஸ்டேட்ஸுக்கு காமன் கவர்னர் இருக்கிறது. இது எல்லாமே இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா 9th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் 1960ல வந்திருக்கும். இதுலதான் நமக்கு பெர்பாரி யூனியன் அப்படிங்கறத நமக்கு பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். சரிங்களா? சோ அந்த வகையில இந்த அமெண்ட்மெண்ட் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட். அடுத்ததா பார்த்தோம்னா 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. இந்த 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நமக்கு புதுச்சேரிய இந்தியாவோட சேர்த்த ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் கோவா அங்க நம்ம சட்டமன்றங்களை உருவாக்குன அமெண்ட்மெண்ட்டும் நமக்கு 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். அடுத்தது 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. ஸோ 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு பார்லிமெண்டோட பவரை இன்க்ரீஸ் பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடென்ட்டோட அசன்ட் அப்படிங்கிறது மேண்டட்டரி அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. கட்டாயம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாகணும் அப்படிங்கறத சொன்ன அமெண்ட்மெண்ட் தான் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்தது 26th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த பிரின்ஸ்லி ரூலர்ஸ் இருக்காங்களா, பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட ரூலர்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட ப்ரிவிலேஜஸ், பிரைவேட் பர்சஸ் எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ண அமெண்ட்மெண்ட் தான் 26th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. அடுத்தது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது தெரியும் நமக்கு, மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். பிரியாம்பிள் அமெண்ட் பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட் தான். சோசியலிஸ்ட், செகுலார், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தைகளை சேர்த்திருப்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A ஆட் பண்ணிருப்பாங்க. நிறைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே வரும். அதுல முக்கியமா இருக்கிறத நம்ம எடுத்து சொல்றோம். அடுத்தது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 42nd அப்புறம் முக்கியமானது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்ம்டு ரிபெல்லியன் அப்படிங்கிறதுக்கு பதிலா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணணும் அப்படின்னா. அதே மாதிரி எமர்ஜென்சி டிக்ளரேஷன் அப்படிங்கிறது கேபினெட்டோட ரெக்கமெண்டேஷனை கொண்டு வரணும். கேபினெட் அப்படிங்கிற வார்த்தையை உள்ள கொண்டு வந்ததும் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். அதே மாதிரி ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு பார்ட் 12ல நமக்கு ஆர்டிகல் 300A சொல்லி இன்க்ளூட் பண்ணதுமே இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான். அடுத்தது 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 பார்த்தோம்னா நமக்கு 10th ஷெட்யூல் அப்படிங்கறத ஆட் பண்ணிருக்கும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கும். 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989 பார்த்தோம்னா நமக்கு ஓட்டிங் இயர்ஸ் அப்படிங்கறத 21ல இருந்து 18 ரெடியூஸ் பண்ணது இந்த 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989. அடுத்ததா 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991 என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, டெல்லி அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்துக்கு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இதுல நமக்கு பார்ட் 11 அண்ட் தென் பார்த்தோம்னா பார்ட் 11 ஷெட்யூல் 11, ஷெட்யூல் 12 அப்படிங்கறத ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஷெட்யூல் 11, ஷெட்யூல் 12 பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அதை பத்தி இங்கே சொல்றோம். அடுத்தது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பார்த்தோம்னா நமக்கு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் 21A, ஆர்டிகல் 45 சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கறத மாத்திருப்பாங்க. ஆர்டிகல் 21A அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா ஆர்டிகல் 51A கொண்டு வந்திருப்பாங்க. மூணுமே பார்த்தோம்னா எஜுகேஷன் ரிலேட்டடா. ஓகேவா? ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 6 to 14 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான்.
அடுத்ததா பார்த்தோம்னா 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸை கொடுத்தது இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இடத்துல போல்ட் பண்ணாம விட்டுருக்காங்க. ஸோ 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஜிஎஸ்டியை கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட். 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017 நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தோம்னா நமக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 103வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? அடுத்ததான் 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023ல போன வருஷம் வந்திருக்கும். இதுல 1/3 ஆஃப் த சீட் இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லோக்சபாலையும் மாநில சட்டமன்றங்களையும் பார்த்தோம்னா பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப நமக்கு எவல்யூஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கேட்டா எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இதுல இருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி அட்ரஸ் பண்றது அப்படிங்கிறத நீங்க ஒரு டைம் இந்த ஆன்சரை எழுதி பாருங்க. சரியா? இதே மாதிரி நாளைக்கு 2 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.